Bunny Bo Boo. Bunny Bo Boo. ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான கதை கேட்க போறோம். எங்க தெரியுமா? ஒரு அழகான தோட்டத்துல. வாங்க அந்த கதைக்குள்ள போகலாம். கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சின்ன கேள்வி. யோசிச்சு பாருங்க, ரொம்ப ரொம்ப குட்டியா இருக்கிற ஒருத்தருக்கு உங்க உதவி தேவைப்படுது. அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? சரி, வாங்க நம்ம கதையில என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அதுல இதுக்கு பதில் இருக்கலாம். இதோ இவர்தான் நம்ம கதையோட ஃபர்ஸ்ட் ஹீரோ. இவன் பேரு ஆன்டி. ஆன்டி ஒரு செம்ம சுறுசுறுப்பான எறும்பு. பாருங்களேன், அவனோட குடும்பத்துக்காக எவ்ளோ கஷ்டப்பட்டு சாப்பாடெல்லாம் தூக்கிட்டு போறான்னு. ஆண்டி பாட்டுக்கு போயிட்டே இருக்கான். அப்போ திடீர்னு, ஐயையோ, வழியில பாருங்க, ஒரு பெரிய தண்ணி குட்டை. நமக்கு இது சின்ன குட்டையா இருக்கலாம், ஆனா ஆண்டி மாதிரி ஒரு குட்டி எறும்புக்கு அது ஒரு பெரிய கடல் மாதிரி இருந்துச்சு. அத பார்த்ததும் ஆண்டிக்கு ஒரே பயம். ஐயோ, இப்போ நான் எப்படி இதை தாண்டி போறது? வீட்டுக்கு வேற போகணுமே அப்படின்னு ரொம்ப சோகமாயிட்டான். பாவம் ஆண்டி யாராவது உதவி பண்ணுவாங்களான்னு பாத்துக்கிட்டே இருந்தான். ஆனா அவனை விட பெரிய பெரிய பூச்சிகள் எல்லாம் அதை கொஞ்சம் கூட கண்டுக்காம பாட்டுக்கு நடந்து போய்க்கே இருந்துச்சு. யாருமே அவனுக்கு ஹெல்ப் பண்ண முன் வரல. ஆனா அப்போதான் நம்ம கதையோட செகண்ட் ஹீரோ என்ட்ரி கொடுத்தாங்க. யாரு தெரியுமா? இதோ இந்த அழகான வண்ணத்து பூச்சிதான். இவ பேரு பெல்லா. பெல்லா பறந்து வரும்போது ஆன்டி கஷ்டப்படுறத பாத்துட்டா. பெல்லாவுக்கு உதவணும்னு தோணுச்சு. ஆனா அவ மனசுக்குள்ள ஒரு சின்ன சந்தேகம் வந்துச்சு. நான் எவ்வளவு சின்ன பொண்ணா இருக்கேனே, என்னால எப்படி இந்த குட்டி எறும்புக்கு உதவ முடியும் அப்படின்னு அவ யோசிச்சா. ஆனா ஆன்டியோட சோகமான முகத்தை பார்த்ததும் பெல்லாவுக்கு மனசு கேட்கல. அவ தைரியமா ஒரு முடிவு பண்ணா. ஆன்டி கிட்ட மெதுவா பறந்து போய், நீ கவலைப்படாத, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு ரொம்ப அன்பா சொன்னா. அப்பதான் பெல்லாவுக்கு ஒரு சூப்பரான ஐடியா வந்துச்சு. அவ என்ன செஞ்சா தெரியுமா? முதல்ல கரெக்டா ஒரு இலைய போய் கண்டுபிடிச்சா. அப்புறம் அத அப்படியே அந்த தண்ணிக்கு மேல ஒரு பாலம் மாதிரி போட்டா. அவ்வளவுதான். ஆண்டி அது மேல ஏறி ஈஸியா அந்த பக்கம் போயிட்டான். வாவ், பாத்தீங்களா? சின்ன ஐடியா தான், ஆனா எவ்ளோ பெரிய உதவி. இப்போ ஆன்டிக்கு ஒரே குஷி. அவன் பெல்லாவ பார்த்து, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பெல்லா, நீ மட்டும் இல்லனா நான் என்ன பண்ணிருப்பனே தெரியல, நீ என்னாலேயே காப்பாத்திட்ட அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னான். அப்படியே கொஞ்ச நாள் போச்சு. ஒரு நாள் திடீர்னு அந்த தோட்டத்துல பயங்கரமா காத்தடிக்க ஆரம்பிச்சிருச்சு. சூன்னு எல்லா செடியும் பூவும் வேகமா ஆட ஆரம்பிச்சது. அந்த பலமான காத்துல பாவம் நம்ம பெல்லவால சரியா பறக்கவே முடியல. அவளோட அழகான இறகுல அடிபட்டுருச்சு. ஐயையோ, இப்போ பெல்லாவுக்கு உதவி தேவைப்படுது. அவளால பறக்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டா. பெல்லா கஷ்டப்படுறத யாரு பார்த்தா தெரியுமா? வேற யாரு, நம்ம ஆண்டி தான். அன்னிக்கு தனக்கு உதவி செஞ்ச பெல்லாவ அவன் கொஞ்சம் கூட மறக்கல. உடனே வேகமா ஓடிப்போய் அவனோட எல்லா எறும்பு ஃப்ரெண்ட்ஸையும் உதவிக்கு கூட்டிட்டு வந்தான். இப்ப புரியுதா கருணை எப்படி வேலை செய்துன்னு? அன்னிக்கு பெல்லா ஆண்டிக்கு ஒரு இலைப்பாளம் போட்டு ஹெல்ப் பண்ணா. இன்னைக்கு ஆண்டியோ அவனோட ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து பெல்லாவை சுத்தி ஒரு சுவர் மாதிரி நின்னு அவள அந்த பெரிய காத்துல இருந்து காப்பாத்துனாங்க. நாம செய்யற நல்லது நமக்கே திரும்ப வரும். அப்படின்னா கருணைனா என்ன? அது ஒன்னும் பெரிய விஷயமே இல்ல குட்டீஸ். நாம செய்யற ஒரு சின்ன ஹெல்ப் தான். ஆனா அந்த சின்ன செயல் ஒரு ரொம்ப ரொம்ப பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். சோ இந்த கதையிலிருந்து நம்ம கத்துக்கிட்ட விஷயம் என்னன்னா, உதவி செய்யறதுக்கு நம்ம ரொம்ப பெருசா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு அவசியமே இல்ல. பெல்லா மாதிரி சின்னதா இருந்தாலும் நம்மால ஒரு பெரிய உதவியை செய்ய முடியும். நாம மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும்போது நமக்கும் சந்தோஷமா இருக்கும், அவங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும் இல்லையா? நம்ம எல்லாரும் ஒருத்தருக்கொருத்தர் உதவி செஞ்சா இந்த உலகம் இன்னும் சூப்பரான பிரகாசமான இடமா மாறும். சரி குட்டீஸ், இப்போ உங்களுக்கான ஒரு சின்ன டாஸ்க். இன்னைக்கு நீங்க என்ன ஒரு சின்ன கருணையான செயல் செய்ய போறீங்க? உங்க அம்மாவுக்கு சின்னதா ஹெல்ப் பண்றதா இருக்கலாம், இல்ல உங்க ஃப்ரெண்டுக்கு பென்சில் கொடுக்கறதா இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். யோசிச்சு கண்டிப்பா ஏதாவது ஒரு நல்ல விஷயம் பண்ணுங்க. சரியா? அடுத்த கதையில பார்க்கலாம். பை பை.